செய்யட்டுமா? உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதி பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலும் கர்த்தருடைய அற்புதமான ஆலோசனையான வார்த்தை என்னவென்று சொன்னால், உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதற்குமே சீக்கிரமாக நாம் கோபம் கொள்ளக்கூடாது என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் கொடுக்கிறதான அற்புதமான இந்த ஆலோசனைக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். வேதத்தில் பார்க்கும் பொழுது அநேக நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து காட்டினது நமக்கு மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணமாக, அநேகர் பொறுமையாக இருந்தது நிமித்தமாக அவர்கள் தேவனுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டதை நம்மால் பார்க்க முடியும். அதே நேரத்தில் கோபம் அடைந்து எரிச்சல் அடைந்து தேவன் கொடுக்கிறதான அந்த ஆசீர்வாதத்தை அவர்களால பெற்றுக்கொள்ளாமல் அவர்களே அதற்கு தடையாய் மாறினதையும் நம்மால் வேதத்துல பார்க்க முடியும். இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்கள் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆனால் சில சூழ்நிலைகள் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் நம்மாலவே அதை தடுத்து கொள்ளுகிறோம். நமக்குள்ள வருகிறதான அந்த கோபம், அந்த எரிச்சல் அந்த ஆசீர்வாதங்களை பெற முடியாதபடிக்கு அதற்கு தடையாக காணப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதத்துல பார்க்கும் பொழுது ஒரு நபரை குறித்து சற்று உதாரணமாய் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், படைத்தளபதியான நாகமானை குறித்து பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் குஷ்டரோகத்து நிமித்தமாக எப்படியாவது சுகம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய தாசனை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் கடந்து செல்லும் பொழுது அந்த கர்த்தருடைய தாசன் சொல்லுகிறார், நீ போய் யோர்தான்ல 7 தரம் முங்கி எழுந்திருக்கும் பொழுது உனக்கு அற்புத சுகம் உண்டாகும் என்று சொல்லி அனுப்புகிறான். ஆனால் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நாகமானுக்குள்ள பயங்கர ஒரு கோபம். இந்த வார்த்தையை அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஆனாலும் சற்று நிதானித்து அதை சிந்தித்து பிறகு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து போய் அவன் ஸ்நானம் பண்ணி எழுந்திருக்கும் பொழுது அற்புத சுகம் அடைந்தான் என்று சாட்சியாக வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அவனுடைய வாழ்க்கையில் கோபம் எழுந்த பொழுது அவன் கோபத்தோடையே அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றிருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு நிச்சயமாக சுகம் உண்டாகி இருக்காது, அற்புதம் அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்காது. ஆனால் அதற்கு சற்று அவன் நிதானிக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதம் செய்ததை நம்மால் பார்க்க முடியும். இந்த வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நல்ல நாளிலும் சில ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியாமல் தடையாய் நமக்குள்ளே காணப்படுகிறதான இந்த கோபத்தை நம்மை விட்டு முற்றிலுமாக நம்மை விட்டு இந்த நல்ல நாளிலும் நாம் எடுத்து போடுவோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, கோபத்திற்கு சற்று உங்களை தாமதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. கோபத்தை குறித்து பார்க்கும்போது அநேக வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நல்ல நாளிலும் நமக்குள்ளே வருகிறதான அந்த கோபத்தை நம்முடைய இருதயத்தை விட்டு நாம் எடுத்து போடுவோம். சற்றென்று சில சூழ்நிலைகள் நிமித்தமாக கோபித்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி முடிவுகள் எடுத்தும் சில நேரங்களில சூழ்நிலைகள் நிமித்தமாக கோபத்திற்குள்ளாக போகும் பொழுது நாம் சோர்ந்து போகிறோம். இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்யும், எனக்குள்ள வருகிற அந்த கோபத்தை என்னை விட்டு எடுத்து போடும், உடைய ஆசீர்வாதத்திற்கு அது தடையா இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்குள்ள சாந்தத்தையும் பொறுமையையும் அமைதலையும் தேவன் நமக்கு தருவார். நம்முடைய தகப்பன் அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகிறவர்களாய் நாம் மாறி நம்மை காத்து கொள்ளுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். நம்முடைய தேவன் அவர் சாந்தம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்புள்ளவர். அவருடைய பிள்ளைகளாகி நாமும் அப்படிப்பட்டதான பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய மனதில் இருக்கிறதான அந்த கோபத்தை நம்ம விட்டு எடுத்து போடுவோம். கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.